திருச்சி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆணையை பற்றி உங்களிடத்தில் தெரிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பல்வேறு குடியிருப்புகளை உருவாக்குதல், உறைவிடங்களுக்குரிய மறு குடியமைத்தல் செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்கு மாநில தலைவராக எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் கவர்ந்த ஜோசப் விஜய் அவர்கள் அந்த வாரியத்தில் தலைவராக என்னை நியமனம் செய்திருக்கிறார். எதிர்பார்க்காத ஒன்று. நான் லால்குடியிலே போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தாலும் அதை நினைவில் கொண்டு எனக்கு இந்த பதவியை இன்று அவர்கள் வழங்கியிருக்கிறார். இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னார், ஏதோ பூப்பா கிருஷ்ணன் ஜாதியை சொல்லுகிறான்றதுங்க என்ன வேண்டாம். நாளைக்கு திருச்சியிலே சதய விழா. எங்கள் அரசு, எங்களுடைய விஜய் அரசு, தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய அரசு பொறுப்பேற்று திருச்சியிலே நடத்தக்கூடிய விழா நாளை காலையில். இந்த விழாவிலே நடந்து கொள்வதற்கு தமிழ்நாடு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வருகிறார். அவர்களோடு இணைந்து நாங்கள் எல்லாம் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை இந்த பதவியிலே அமைத்திருக்கிறார். இதை நான் எதற்காக வலியுறுத்தி சொல்லுகிறேன், நண்பர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. உத்தரையர் மக்களுக்கு ஒரு 2 நாள் அவருக்கு நிமிடம் அவர்களுக்கு என்ன நிறுவனம், நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் ஜாதி மதம் பார்த்தார், எல்லா தரப்பினருக்கும் அமைச்சர் பதவி தந்திருக்கிறார். ஆனால் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு தரவில்லை ஆதங்கம் என்னிடத்திலும் பேசப்பட்டது, நாட்டிலும் பேசப்பட்டது, அவருடைய காதுக்கும் போயிருக்க வேண்டும். எனவேதான் நாளை தினம் சதய விழாவிலே அமைச்சரோடு நான் கலந்து கொண்டு மாலை அனுப்பிவிட்டார். பத்திரிகையிலே முன்னாள் அமைச்சர் என்றுதான் கூறுவார். ஆனால் அது இருக்கக்கூடாது பூப்பா கிருஷ்ணனுக்கு என்று விரும்பி தமிழ்நாடு போர்டு தலைவராக நியமனம் செய்து ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார். இது எனக்கு கிடைத்த அங்கீகாரம். கோரிக்கை வைத்த சில சமுதாயத்தை சார்ந்தவர் வைத்திருக்கிற எண்ணம், அவர் மீது பெற்றக்கூடிய பற்று, பாசம், இதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு மாலையிலே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக நகர்ப்புறங்களிலே புதிதாக குடியிருப்புகளை உருவாக்குவதற்கு ஏற்கனவே குடியிருப்புகள் உள்ள பகுதிகளை புனரமைப்பு செய்து அவர்கள் வாழ்விடத்தை வசதியாக வைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து அந்த பணியை எனக்கு இந்த ஆளே கிடைத்த அறிவிப்பு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அறிவிப்பாக நான் கருதுகிறேன். எனவேதான் எல்லோரிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் பெருமையோடு இருக்கிறோம். இதிலே ஒரு கருத்தை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். எங்கள் தலைவர் முதல் மாநாடு உளுந்தூர்பேட்டையிலே போடுகின்ற பொழுது தலைவர்களை எல்லாம், இந்த கட்சியுடைய வழிகாட்டி தலைவர்கள் எல்லாம் பெயரிட்டு சொன்னார்கள். ஆனால் அந்த கொடியிலே 2 யானைகள் பிடிந்து வருவதையும் வாகைப்பூ இருப்பதையும் அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி போகின்ற பொழுது
நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற ஊந்துதலோடு அவர் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மன்னன், பேரரசன், பெரும்பிடுக மன்னன் போருக்கு போகின்ற பொழுதெல்லாம் போர் நடப்பதற்கு முன்னாலே வாகை சூடி வாகை பூவோடு போனார் என்று குறிப்பிட்டு அந்த வாகை பூவை அவருடைய கொடியிலே பிரச்சனையாக வைத்திருக்கிறார். அவருடைய சபை விழா அன்று எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். வாழ்நாள் கொடுக்க அவருக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறது. நாங்க வெற்றி பெறவில்லையப்பா. வெற்றி பெறுங்க நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருப்பாரு. இப்ப எங்க அணியில ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் முஸ்லீம்ல வெற்றி பெற்றிருக்கிறார். நான் தோல்வி. எனவே அவருக்கு கொடுக்கக்கூடியதை எனக்கு இந்த ஆணை மூலமாக அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்தில் எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஜிஓவிலே சொல்லுகின்ற பொழுது in the rank of cabinet minister. நான் அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்திலே நான் ஒரு உறுப்பினராக வேண்டும். அதை வருவதற்கு காலம் இப்பொழுது இல்லை. எனவேதான் மினிஸ்டர் அளவிலே எனக்கு தகுதியை தந்திருக்கிறார் எங்க தளபதி. எல்லாருக்கும் சேர்மன் பார்த்துருக்கோம். நம்ம எல்லாம் சேர்மன் டியூட்டி பண்ணிட்டான். கேபினெட் அந்தஸ்து சென்ட்ரல் மினிஸ்டர் இருப்பாங்க, இணையமைச்சர், துணை அமைச்சர் எல்லாம். ஆனால் இந்த கேபினெட் அமைச்சர் என்று கொடுத்திருக்கிறார்கள். சட்டத்தினுடைய பாங்கை நன்கு அறிந்து எதை செய்தால் அது நிறைவாக இருக்குமோ என்ற கருத்தில் அது செய்திருக்கிறார். அவர்களுக்கு மீண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் தளபதி அவர்களுடைய எண்ணப்படி அவர் நிழல் காட்டுகின்ற திசை நோக்கி என்னுடைய பணி நகர்ப்புறங்களிலே நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையிலே குடியிருப்புகள் அமைக்கப்படும். போதிய அளவுக்கு நல்ல குடியிருப்புகள் இல்லை என்று சொன்னால் அதை நல்லதாக சீரிய முறையை இயங்குவதாக என்னால் செய்வதற்கே நான் பாடுபட முடியும். பாடுபடுவேன் என்ற உறுதியை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற தளபதிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதை எதிர்பார்த்து நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்களோ அதை உள்ள கிடக்கையை நிச்சயமாக இந்த கிருஷ்ணன் பூர்த்தி செய்து தருவேன் என்ற உறுதியையும் அவருக்கு தருகிறேன். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன நினைத்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு எதையும் செய்ய இயலும். தேர்தல் வருகிறது, இன்னும் 6 மாதங்கள். இந்த 6 மாதங்களோ 1 மாதங்களோ 2 மாதங்களோ அதுவரை கூட கூப்பா கிருஷ்ணன் சோர்வாக இருந்துவிடக் கூடாது, அமைதியாக இருந்துவிடக் கூடாது. அவர் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்ற உள்ளத்திலே நல்ல எண்ணத்திலே கொடுத்திருக்கிறார். இதுதான் அதனுடைய நோக்கம். எங்கள் தலைவர் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு நாம் தயார். உங்களுடைய கருத்து என்னுடைய கவனத்தை ஏற்று எங்களுடைய தளபதியுடைய வழிகாட்டுதல்படி நான் பொறுப்பேற்ற பிறகு விரைவாக அவர் என்னப்படி என்ன செய்ய முடியும் அதை செய்தார். அண்ணன் இன்னைக்கு தானே அரசாணையம் வந்திருக்குது. இப்ப நாங்க பதவி கூட ஏற்கல. இல்ல இல்ல, இதுக்கு நாம பலமுறை சந்திக்க இருக்கிறோம். நான் எங்கள் தலைவரை பார்த்து விட்டு அவர் ஆசையை பெற்று வந்த பிறகு விழாவாரியாக சொல்றேன். இது தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. கூட்டணி கொடுக்கிறார்களா, எங்கள் கட்சி நிற்கிறதா என்பதை எங்கள் தலைவர் முடிவு செய்வார்.
அதில் நான் தலையிடுவதற்கு சிற்றும் கூட எனக்கு உண்மை கிடையாது. விஜய் அரசுக்கு மரம் என்ன ஒரு என்னய்யா? விஜய் அரசுக்கு அமைச்சர் சண்முகத்துக்கு கூட நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது சி.வி. சண்முக நாணல்ல. தாவேக அமைச்சர்களை திமுக அமைச்சர் பதவி கொண்டு திமுக எம்பி ஆறாம் கடுமையான விமர்சனம் தெரிவித்தார்கள். ஐயா, நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு 2 நாள் போகட்டும், ஒரு 4 நாள் போட்டு என் தலைவரை பார்த்து வருவேன். அவருடைய கருத்து என்ன என்பதை அறிந்து வருகிறேன். அதை உங்களுக்கு தகவலாக சொல்லுகிறேன். என்ன செஞ்சாலும் ஒரு விமர்சனம் திமுக வைக்கப்படுது. ஆட்சி பொறுப்பேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை. அதுக்குள்ள ஒரு அரசாங்கத்தை பற்றி எதிர்கட்சி விமர்சனம், எதிர்கட்சி கூட இல்லாதவர்கள், மைனாரிட்டி கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் மைனாரிட்டி கட்சி, இந்த மைனாரிட்டி கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்கள் சொன்னால் அவர்கள் அண்ணாவை வணங்குவதற்கும் அண்ணாவை போற்றுவதற்கும் தகுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு எதிர்கட்சி என்பது பானையிலே கொதிக்கக்கூடிய ஒரு சோறை அகப்பையிலே எடுத்து பதமாக வெந்திருக்கிறார் பார்க்க வேண்டிய பணிதான் எதிர்கட்சியினுடைய வேலை. ஆனால் இவர்கள் பானையை உடைக்க பார்க்கிறார்கள். இதற்கு நாங்கள் இச்சித்து அனுமதிக்க மாட்டோம். தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சாங்க. செயல்வீரர் கூட்டத்துல எல்லா தொகுதியும் குற்றத்துக்கான விரிவுரை தான் அமைச்சாச்சுன்னு சொல்லுங்க. நடந்து கொண்ட தேர்தல்ல எப்படி உங்களோட மனநிலை? திமுக கோட்டை காவிரி டெல்டா மாவட்டம் என்று சொன்னவர்கள் 9 தொகுதியை கொண்ட திருச்சி மாவட்டத்திலே எத்தனை இழந்திருக்கிறார்கள்? அது எங்களுடைய வெற்றி அல்லவா? திருச்சி, கிழக்கு, மணப்பாறை, முசிறி, துறையூர், திருவரம்பூர் 5 தொகுதியில வந்துருக்கோம். சீரன் 6ல வந்துட்டோம். 3 கொடுத்திருக்கோம். 6 தொகுதியில வந்துருக்கோம். இது என்னுடைய வளர்ச்சி இல்லையா? ரைட். ரொம்ப தேங்க்யூ வெரி மச்.